Hi hello guys, welcome to FTube Tamil. நாம இந்த வீடியோல Mortal Kombatோட full story என்ன அப்படினு தான் பார்க்க போறோம். அதாவது கேமிங் ஸ்டோரி என்ன அப்படினு தான் பார்க்க போறோம். சோ அத பேஸ் பண்ணி தான் இந்த படம் வர போறதால நம்ம கேமிங் ஸ்டோரியை ஒரு ஓவராலா ஒரு அவுட்லைன் மேல பார்க்க போறோம். சோ இந்த கேமை கண்டினியூஸா விளையாடுறவங்களுக்கு இந்த கதை என்ன அப்படின்றது தாராளமா தெரியும். இந்த வீடியோட நோக்கம் என்னன்னா அந்த கேமிங் விளையாடாதவங்களுக்கு இந்த படமும் புரியணும், இந்த கதையும் புரியணும் அப்படின்றது தான் இந்த வீடியோட நோக்கமே. சோ அந்த மாதிரியான ஆளுங்களுக்கு தான் இந்த வீடியோ. நம்ம இந்த வீடியோல ஃபுல் கதையுமே இன்ச் பை இன்ச்சா பார்க்க போறது இல்ல. ஓவராலா இந்த கதை வந்து இப்படி தான் போக போகுது அப்படின்ற மாதிரி தான் இந்த வீடியோ கன்சிடர் பண்ண போறோம். ஸோ கேமிங் விளையாடாதவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு ஈஸியா புரியும் அப்படின்றதால இந்த வீடியோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்ல இந்த மோட்டல் காம்பேக்டுக்குள்ள எந்த மாதிரியான உலகம் இருக்கும், அது எந்தெந்த டைமென்ஷன்ல இருக்கும், அதுல என்னென்ன இருக்கும் அப்படின்றத இதுக்கு முன்னாடி வீடியோல சொல்லியிருப்போம். மறக்காம அதை செக் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு வாங்க. அப்பதான் இந்த வீடியோ உங்களுக்கு இன்னுமுமே கிளியரா புரியும். இந்த மோட்டல் காம்பேக்ட் கேம் எதுக்காக கிரியேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மொத்தம் 6 ரெலம்ஸ் இருக்கும். 6 ரெலம்ஸ்ல இருக்க யாராவது ஒருத்தர் இன்னொரு ரெலமை கான்கர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா அந்த ரெலம் வந்து தங்களை டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்காக எல்டர் காட்ஸ் தான் இந்த மோட்டல் காம்பேக்ட் அப்படின்ற கேமே டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி இந்த மோட்டல் காம்பேக்ட் கேம்ல ஏதாவது ஒரு ரெலம் இன்னொரு ரெலமை தொடர்ந்து 10 வாட்டி ஜெயிச்சா தோத்த ரெலமை ஜெயிச்ச ரெலம் வந்து தன்னோட மர்ஜ் பண்ணிக்கலாம். அதுதான் இந்த மோட்டல் காம்பேக்டோட ரூலே. ஸோ அவுட்லாண்டோட ரூலரான ஷாகானுக்கு வந்து மற்ற ரெலம்ஸையும் ஆளணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு. அது மட்டும் இல்ல இடானியா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ரெலமை தொடர்ந்து 10 வாட்டி மோட்டல் காம்பேக்ட் கேம்ல ஜெயிச்சு அதை வந்து தன்னோட ரெலம் கூட மர்ஜ் பண்ணிக்கிட்டாரு. அது மட்டும் இல்ல அவரோட கண்ணு அடுத்து எர்த் ரெலம் மேல படுது. ஸோ எர்த் ரெலமையும் அவர் ஜெயிச்சு தன்னோட கான்கரிங்கு கீழே கொண்டு வரணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. ஸோ அதனால மோட்டல் காம்பேக்ட் கேம்ல எர்த்தை வந்து அவர் எதிர்க்கிறாரு. அது மட்டும் இல்ல அவர் வந்து டைரக்டா எதிர்க்காம அவரோட ஆளான ஷாங்ஷங்க தான் அனுப்பி வைக்கிறாரு. ஃபர்ஸ்ட் மோட்டல் காம்பேக்ட்ல ஷாங்ஷங் வந்து சண்டை போடும்போது எர்த்தை சேர்ந்த குங்லா வந்து ஷாங்ஷங் வந்து ரொம்ப ஈஸியாவே தோக்கடிச்சிடறாரு. இந்த எர்த்தை சேர்ந்த வாரியர்ஸ் எல்லாம் யார் செலக்ட் பண்ணுவானா எர்த்தோட காடான ரேடியன் தான் செலக்ட் பண்ணி அனுப்பிச்சு வைப்பாரு இந்த மோட்டல் காம்பேக்ட். இவர் வேற யாரும் இல்ல, காட் ஆஃப் தண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இவரு தான் எர்த்ல இருந்து எந்தெந்த வாரியர்ஸை செலக்ட் பண்ணி மோட்டல் காம்பேக்டுக்கு அனுப்பணும் அப்படின்றத டிசைட் பண்ற ஆள். ஸோ இவர் தான் வந்து குங்லாவை செலக்ட் பண்ணி அனுப்பிச்சிருப்பாரு. ஸோ குங்லா போய் அந்த கேம்ல ஜெயிச்சா, அதாவது அந்த மோட்டல் காம்பேக்ட்ல கேம்லயும் ஜெயிச்சிருப்பாரு. ஸோ இதனால தோல்வி அடைஞ்ச ஷாங்ஷங் என்ன பண்ணுவார்னா அந்த மோட்டல் காம்பேக்டை விட்டு விலகி போயிட்டு திருப்பி அடுத்த மோட்டல் காம்பேக்டுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டை கூட்டிட்டு வருவார். அவர் வேற யாரால கோரா, அவருக்கு வந்து 4 கைகள் இருக்கும். ஸோ கேம் விளையாடுறவங்களுக்கு கோரோ யார் அப்படின்றது ரொம்பவே நல்லா தெரியும். ஸோ செகண்ட் மோட்டல் காம்பேக்ட் கேம்ல கோரோ வந்து குங்லாவை ரொம்ப ஈஸியாவே தோக்கடிச்சிருவாரு. தோக்கடிச்சது மட்டும் இல்ல அவர் கை வேற கால் வேற பிச்சு போட்டுறாரு அப்படின்னு சொல்லிடலாம். இந்த மோட்டல் காம்பேக்ட் கேம்லயே இருக்கிற ரொம்ப கொடூரமான விஷயமே இதுல இருக்க ஃபெட்டாலிட்டி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஃபைட்ஸ் தான். ஃபைட்ஸ் எல்லாமே ரத்தம் தெறிக்க இருக்கும். ஸோ அதே மாதிரி இவங்க படத்துல கன்வே பண்ணிருக்காங்களா இல்லையா அப்படின்றத ட்ரைலர் பார்த்தவங்களுக்கு நல்லாவே தெரியும். மோர் ஆர்லெஸ் அப்படியே தான் கன்வே பண்ணிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ ஸ்டோரிக்கு வருவோம். ஸோ செகண்ட் மோட்டல் காம்பேக்ட்ல வந்து ஷாங்ஷங்கோட கோரோ ஜெயிச்சதால தொடர்ந்து அதுக்கு அடுத்து வர 9 மோட்டல் காம்பேக்ட்லயுமே அவுட்லாண்டை சேர்ந்த ஷாங்ஷங்கோட கோரோ கண்டினியூஸா ஜெயிச்சுட்டே வராது. ஸோ 10வது வாட்டி ஜெயிச்சா எர்த் ரெலம் வந்து அவுட்லாண்டுக்கு கீழே போயிடும். ஸோ அதனால 10வது மோட்டல் காம்பேக்ட் கேம் எப்படி நடக்குது அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் மோட்டல் காம்பேக்ட் கேம்ல இவங்க வச்சிருப்பாங்க. ஸோ இந்த 10வது கேம்ல வந்து ரேடியன் வந்து ரொம்பவே கரெக்டான ஆளுங்களை செலக்ட் பண்ணி அனுப்புற. அந்த ஆளுங்க யாருன்னா சோனியா, இவங்க வந்து ஸ்பெஷல் ஃபோர்ஸ்ல வந்து முக்கியமான ஆளா இருப்பாங்க. செகண்ட் வந்து ஜானி கேஜ், இவர் வந்து ஹாலிவுட்ல இருக்கக்கூடிய ஃபேமஸ் ஆர்டிஸ்ட். தேர்ட் ஜாக் ஃபோர் லியூ காங். ஸோ இந்த 4 பேரும் 10வது மோட்டல் காம்பேக்டுக்கு போவாங்க. இந்த மோட்டல் காம்பேக்ட்ல லியூ காங் வந்து கோரோ ரொம்ப ஈஸியாவே தோக்கடிச்சிருவாரு. ஸோ அதனால எர்த் ரெலம் வந்து அவுட்லாண்டுக்கு கீழே போற அந்த நிலைமை வந்து தடுக்கப்பட்டுரும். ஸோ தோத்ததுக்கு அப்புறம் ஷாங்ஷங் போயிட்டு ஷாகான் கிட்ட இந்த மாதிரி சொல்லும்போது செகண்ட் மோட்டல் காம்பேக்ட் கேம்ல ஷாகாங்கும் ஷாங்ஷங்கும் 2 பேருமே சேர்ந்து வந்து மோட்டல் காம்பேக்ட் கேம்ல வந்து எர்த் ரெலம் எதிர்ப்பாங்க. பட் இந்த வாட்டியும் லியூ காங் வின் பண்ணதால 2 பேருமே தோத்த அசிங்கத்துல திரும்பி போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இந்த கேம்ஸ் வந்துட்டு போயிட்டே இருக்கு. இது இந்த மாதிரி 3 தொடர்ச்சியான மோட்டல் காம்பேக்ட் ஷாகான் தோத்து போயிட்டே இருப்பாரு. சோ இதுக்கப்புறம் இந்த கேமிங்ல, அதாவது இந்த ஸ்டோரியில வந்து முக்கியமான வில்லனா ஷெனாக்கும் குவான்ஷியும் வருவாங்க. ஷெனாக் குவான்ஷி யார் அப்படின்றத இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். அவங்க வந்து நெதர் ரெலமை சேர்ந்தவங்க. ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஸ்டோரி போயிட்டே இருக்கும். மோட்டல் காம்பேக்ட் கேம்ல எந்த ரெலம் வந்து இன்னொரு ரெலம் தொடர்ந்து 10 வாட்டி ஜெயிக்குதோ அந்த ரெலம் வந்து ஜெயிச்ச ரெலமுக்கு அடிமையாயிடும், அதாவது மர்ஜ் ஆயிடும். அதுதான் இந்த மோட்டல் காம்பேக்ட் கேமோட அடிப்படை விஷயம். ஸோ எர்த்தை சேர்ந்தவங்க மோட்டல் காம்பேக்ட் கேம்ல அவுட்லாண்டை ஜெயிக்க விடாம இருக்கணும் அப்படின்றதுக்காக போராடுற விஷயத்தை தான் இவங்க கதையா இந்த இடத்துல கொண்டு வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்ல, இப்ப ரிலீஸ் ஆயிருக்க ட்ரைலரை பார்க்கும்போது இதுல வந்து 2 விஷயம் கிளியரா இருக்கு. இது வந்து மோட்டல் காம்பேக்டோட ஸ்டார்டிங் வெர்ஷனா தான் இவங்க காமிக்கிறாங்க. அதாவது மோட்டல் காம்பேக்ட் கேம் 1ல என்ன ஸ்டோரி இருக்கோ அதை தான் இவங்க இந்த இடத்துல கொண்டு வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது மோட்டல் காம்பேக்ட் கேம் 1ல வந்து கோரோ வந்து தொடர்ந்து 9 மோட்டல் காம்பேக்ட் கேம்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் எர்த் ரெலம் சேர்ந்தவங்க நியூ வாரியர்ஸ் போயிட்டு எப்படி அவங்கள தோக்கடிச்சு எர்த் ரெலம் காப்பாத்துறாங்க அப்படின்றது தான் இந்த ஸ்டோரியில ஒரு மெயின் ஆர்க்கா கொண்டு வருவாங்க. அது மட்டும் இன்னொரு முக்கியமான விஷயம், ஸ்கார்பியனுக்கும் சப்ஜீரோக்கும் நடக்கிற அந்த ரிவெஞ்ச் ஃபைட்டை இன்னொரு சப்ளாட்டை இதுல ரொம்ப முக்கியமா கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு தோணுது. இவங்க 2 பேருக்கான ரிவெஞ்ச் ஸ்டோரியை ஒரு அனிமேட்டட் மூவியா அமேசான் பிரைம்ல விட்டுருப்பாங்க. ஸோ அதை பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இவங்க 2 பேருக்குள்ள ஸ்டோரி எப்படி போகும் அப்படின்றது நல்லாவே தெரியும்.
நான் சொன்னது வெறும் பாதி மோட்டல் காம்பேக்டோட கேம் தான். அதாவது இதனோட அடிப்படை இப்படி தான் இருக்குன்றதை மட்டும் தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இன்னும் இதில் ஸ்டோரிஸ் நிறையவே இருக்குது, நிறைய கேரக்டர்ஸ் இதுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்காங்க. நான் சும்மா ஓவரால் அவுட்லைன் மட்டும் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நான் சொன்ன கேரக்டர்ஸ் ரொம்பவே கம்மி. இந்த மோட்டல் காம்பேட் கேம் அப்படின்றது ஒரு கடல் மாதிரி, இதுக்குள்ள நிறைய எக்கச்சக்கமான கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ ஒரு அவுட்லைன் தெரிஞ்சுட்டா உங்களுக்கு இந்த படம் பார்க்கும்போது இன்னுமே ஈஸியா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த அவுட்லைனை சொன்னேன். இந்த கேம்ல யாரு 10 வாட்டி ஜெயிக்கிறாங்களோ அவங்க இன்னொரு நிலைமை ஆடலாம். அவங்கள ஜெயிக்க விடாம இவங்க தடுக்கிறாங்களா இல்லையா அப்படின்றத இந்த படத்தோட கதையா வரும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அது மட்டும் ட்ரைலர் பார்த்தவங்களுக்கு இன்னுமே நல்லா புரிஞ்சிருக்கும். சப்ஜீரோக்கும் ஸ்கார்பியனுக்கும் நடுவில் இருக்கிற அந்த சண்டை தான் முக்கியமான ரோல் பிளே பண்ண போகுது அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல இந்த படத்துல வர ஃபைட்ஸ் எல்லாமே எந்த வகையிலும் கட் இல்லாம ஃபுல்லா ஆர் ரேட்டடா தான் இருக்கும் அப்படின்றத இந்த படத்தோட டீம் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்ல ட்ரைலர்லயும் அப்படிதான் காமிச்சிருக்காங்க. அதுலயும் முக்கியமா ஸ்கார்பியன் சண்டை போடுற இடங்கள் எல்லாம் ரத்தம் தெரிக்கிற அளவுக்கு இருக்கு, மரங்கள் எல்லாம் ரத்தம் தெரிச்சிருக்க மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டா ஃபைட்ஸ் எல்லாம் ஆர் ரேட்டட்ல இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்ல ஃபெட்டாலிட்டி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சண்டை எல்லாமே இன்னுமே வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த வாரம் படம் ரிலீஸ் ஆனாதான் தெரியும். நான் அந்த படத்துக்காக அவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க எந்த அளவுக்கு இந்த படத்துக்காக அவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நான் மறுபடியும் சொல்றேன், இந்த கேம் பார்த்தவங்களுக்கு இந்த ஸ்டோரி ரொம்பவே சின்னதாக தான் தெரியும். என்னடா வெறுமனே சும்மா சொல்லிட்டு போனா அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் கேம் பார்க்காதவங்களுக்கு, இந்த கேம் விளையாடாதவங்களுக்கு இந்த ஸ்டோரி எவ்வளோ முக்கியன்றது எனக்கு தான் தெரியும். ஸோ அந்த கதையை பார்க்கும்போது எனக்கு சுத்தமாக நிறைய கேரக்டர்ஸ் புரியல. ஸோ அதுக்காக தான் நான் இந்த கேமில் என்ன ஸ்டோரி ஆர்க் இருக்குது அப்படின்றத படித்து தெரிஞ்சுக்கிட்டு ஒரு வீடியோவை பண்ணியிருக்கேன். கேம் விளையாடாதவங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு படத்தை பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கேரக்டர்ஸ் உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக புரியும். அது மட்டும் இல்லை, அடுத்த வீடியோவில் ஸ்கார்பியனுக்கும் சப்ஜீரோக்கும் நடுவில் இருந்த சண்டை என்ன, குவான்ஷினா யார் அப்படின்றத அமேசான் பிரைம்ல ரிலீஸ் ஆன அந்த மூவியை ஃபுல்லாக பிரேக் டவுன் பண்ணும்போது உங்களுக்கு இன்னுமே கிளியராக புரியும். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு மறக்காம அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லை, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போகிற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் சும்மா டக்குன்னு வந்து சேரும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க. இன்னொரு ஆசமான வீடியோவில் உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். Until then, bye bye, thank you guys.